நண்பர்களே, நம்மளுடைய அறிமுகம் உறுப்பினராக இருக்கணும், விருந்தினராக இருக்கணும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம், தமிழர்களுடைய தலைநிமிர் காலம் இது. நீங்க இன்விடேஷன்ல பார்த்துருப்பீங்க, மலர்களின் சங்கமம் தலைப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இது மலர்களின் சங்கமம் செங்காந்தல், வாகை, அனிச்சம், ஆம்பல் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்துடைய 4 கிளைகள் மட்டும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நம்மளுடைய செங்காந்த அணியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள், கேபிட்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நிறுவனத்தை நடத்தி வருகின்ற திரு சண்முகம் அவர்கள், அவருடைய முயற்சியின் பயனாக இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு திரு மணிவண்ணன் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டரை சேர்ந்த திரு மணிவண்ணன் ஜெனரல் மேனேஜர் அவர்கள் வருகை கொடுத்துள்ளார். உங்களின் சார்பாக அவர்களை மீண்டும் வரவேற்று அவருடைய பிரசன்டேஷன் இருக்கு. அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அதை அடைவதற்கான வழிமுறைகள், நிதி ஆலோசனைகள் போன்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்க இருக்கிறாரு. நிறைய பேர் நாம லோன்ஸு, ஸ்டார்ட் அப் லோன்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்காக போய் அரசு நிறுவனங்களை நம்ம அணுகியிருப்போம். ஆனால் அதில் நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள், எதிர்மறை அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் முறையாக சரி செஞ்சு இந்த இடத்துல ஒரு அதிகாரியை வரவழைத்து அவருக்குரிய நேரத்திலே நாம் அணுகும் பொழுது, வாதிக்கும் பொழுது நமக்கு சரியான வழிகாட்டுதல்களை நாம் பெற முடியும். அதனால் நண்பர்கள், இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மிக மிக ஒரு அரிதான வாய்ப்பு. தஞ்சாவூரிலிருந்து ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதனால் அவருடைய பொன்னான நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹலோ பார்ட்னர்ஸ், வித்தியாசமாக பார்ட்னர் ஏன் சொன்னோம் அப்படின்னா, 2 பேரும் நல்லா இருந்தது தான் ஓடும். கரெக்டுங்களா? இது எங்கே கற்றுக்கணும் அப்படின்னாக்க, தஞ்சாவூரில் ஜிஎம்ஆ ஜாயின் பண்ணும்போது ரோட்டரி கிளப்போட பிஸ்னஸ் மீட் போயிருக்கு. இதே மாதிரி தான் கனெக்ட் இங்கே நல்லா டெவலப் ஆகிருக்கு. அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அவங்க யூஸ் பண்ண வேர்டு தான் ஹலோ பார்ட்னர்ஸ். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அது வரைக்கும் குட் மார்னிங், அதை குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் என்ன சொல்லியிருக்கிறான். நான் பொதுவாக தமிழில் தான் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு பிடிச்சது. எதுக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்டும் நீங்களும் பார்ட்னராக இருந்தால் நம்ம ஒழுங்காக இருந்தால் போயிடலாம் எல்லா இடத்துலையும். கரெக்டுங்களா? இன்னைக்கு எம்எஸ்எம்இ அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்கீம் இருக்குங்கிறத சொல்கிறேன். என்ன செய்யணும், ஏன் எம்எஸ்எம்இ ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, சஸ்டைனபிளாக மாற்றணும். எம்எஸ்எம்இ சஸ்டைனபிள் பண்ணுறீங்க. முன்னாடிலாம் எம்எஸ்எம்இ அப்படின்னா ஒரு சிறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், இப்போ அப்படி கிடையாது. சஸ்டைனபிள் எம்எஸ்எம்இ. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி படிக்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டி நமக்கு பேசணும், டிஜிட்டலைசேஷன். கரெக்டாக? அது இல்லை அப்படிங்கும்போது தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். அதனால் வந்து சக்ஸஷன் பிளானிங் அடுத்தது. பிஸ்னஸ் நிறைய இப்போ 53 ஸ்டேட்டில் கம்பெனி இருக்குது இல்லையா? நிறைய கம்பெனி வந்து வேற கம்பெனியாக மாறிடுச்சு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபேப்ரிக், இன்ஜினியரிங் இருக்குது. அது எல்லாமே ஆர்டர் என்ன இருக்குது, ஐடி பார்க்கு, அந்த பார்க்கு, இந்த பார்க்கு. காரணம் என்னென்னா, சக்ஸஸ் பிளானிங் இல்லை. நிறைய பெரிய பெரிய கம்பெனி க்ரோத் ஆகிடுச்சு. அது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு இல்லை. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்ல இருந்தே இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து சொல்லுவோம், பிளானிங் பண்ணுறோம் தான். இப்போ ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும். கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக ஆரம்பிக்கிறோம், என்ன பண்ண போகிறோம். இந்த விஷனுங்கிற வேர்டு வந்து ரொம்ப மெயின். நம்ம எதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோம், சம்பாதிக்கிறது தான். எல்லாமே சம்பாதிக்கிறது தான். எக்கனாமிக்கலி க்ரோத் ஆகணும் ஆரம்பிக்கிறோம். அதை எப்படி கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். இந்த சஸ்டைனபிள்ங்கிற வேர்டு வரும்போது தான் கவர்மெண்ட் சப்போர்ட் தான். எல்லாருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஆனால் 99% ஓனருக்கு தெரியறது இல்லை. என்ன இருக்குது மீட்டிங் நாங்களாம் போகணும், டிஐசி எல்லாம் மீட்டிங் கூப்பிடுவோம். செகண்ட் லெவலில் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. மேனேஜர், ஜிஎம் வந்துடுவாங்க. அவங்க எங்களுடைய கருத்து உங்கள்கிட்ட கொண்டாடுறதே இல்லை. கொண்டாடுறது இது என்னோட ஃபெயிலியர். நானும் எப்பவுமே என்னோட மீட்டிங்கில் நான் எப்பவுமே சொல்லிடுவேன், நீங்கள் வந்தால் வகையில் அவங்கள அனுப்பி அவங்க ஓனர் ஆகிடும். செகண்ட் லெவலில் யார் வராங்களா டேட்டுக்காக என்ன பண்ணு, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன பண்ண ஆர்டர் இல்லையா, அது ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. அதனால் அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அவங்க மாற்றிக்கணும். அதனால் என்னன்னாக்க, எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் கொடுக்குது. இதில் கம்பெனி நிறைய பேர், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், ஒரு 2-3 பேர் சொன்னாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா. இதுக்கு நிறைய இருக்குது. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற வேர்டு வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். பட் ஸ்டார்ட் அப்பில் ஃபெயிலியர் அதிகம். நிறைய எவ்வளோ வேகம் வருது, வேல்யூ அது பைஜஸ் போயிடுச்சு. கரெக்டுங்களா? அந்த ஸ்டார்ட் அப் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, சஸ்டைனபிள். ஸ்டார்ட் அப் குரோத். பட் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகலாம்.
இது நம்ம எம்எஸ்எம்இன்னு நம்ம வேர்டு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக 95% எம்எஸ்எம்இ சஸ்டெயின் ஆகும். கொரோனா பீரியட் எடுத்துங்க, கோவிட் பீரியடில் we suffered lot. கரெக்டாக எல்லாருக்கும் வெளியே கூட போக முடியல, வெளியே கூட கம்பெனி வந்து எட்டி பார்க்க முடியல, கம்பெனியில் தான் நடந்ததுன்னு தெரியாது. எக்ஸ்போர்ட் கமிட்மெண்ட் பண்ணியிருப்போம், எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது, கண்டெய்னர் கிடையாது. பட் இன்னைக்கு அந்த ஒர்க் அவங்களாம் பண்ணி we are able to sustain. காரணம் என்னன்னா நம்மளுடைய பிளான் தான். மைண்ட்லி நம்ம போய் ஒரு எம்எஸ்எம்இ வைக்கும்போது அது எதுக்கு ஒரு எம்பிஏ கிராஜுவேட் போட முடியாது. கரெக்டுங்களா? நாம தான் எம்பிஏ, நம்ம படிச்சிருந்தாலும் எம்பிஏ, படிக்கலாம் நாம தான் எம்பிஏ. கரெக்டுங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எப்படியோ we are managed. பட் அதை வந்து இந்த என்னென்ன ஸ்கீம்ஸ் தராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸியாக சஸ்டெயின் ஆகலாம். உதாரணமாக எடுத்தீங்கன்னா எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எனி மிஷினரி 25% சப்சிடி இருக்கு. 1.5 கோடி ரூபா தரும். 6 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரி வாங்கி ஒரு கம்பெனி போகிறீங்க அப்படின்னா 1.5 கோடி ரூபா நான் தரலாம். பேங்க்ல லோன் வாங்குறீங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு சிசி கிடையாது, மிஷினரி வாங்கி தான் வாங்குறீங்க, 5 crores வாங்குறீங்க அப்படின்னா 5% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இருக்கு. யாருக்காவது தெரியுமாங்க? யாராவது வாங்குறீங்களா? நாங்கள் கூப்பிடுவோம், மீட்டிங்லாம் போட்டு கூப்பிட்டு பேசுவோம். அது ஒரு சமான் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப டைனமிக்காக பண்ணுவோம். அந்த இடத்துல நான் தஞ்சாவூரில் 1 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவேன். தஞ்சாவூர் ஒரு சின்ன பெரிய மாவட்டம் தான், இண்டஸ்ட்ரி வெரி வெரி பேக்வர்ட் மாவட்டம். அங்கே இண்டஸ்ட்ரி கிடையாது, அம்பத்தூர் மாதிரி ஆகணும் ஒன்றுமே கிடையாது. அங்கேயே நம்ம வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது. இங்கே நிறைய நான் கொடுத்துருக்கேன். பட் அதையே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஒரு சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்எஸ்எம்இ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி வந்து பண்ணியிருப்பாங்க. 2 தான், குவாலிட்டி, டைம் ஆஃப் டெலிவரி, குவாலிட்டி. கரெக்டுங்களா? ஆன்லைனில் எதுக்கு போகிறோம்? கரெக்டாக டெலிவரி ஆகும். கரெக்டாக குவாலிட்டி இல்லைன்னா டெஃபினட்டாக ரிவ்யூ வராது. தே வில் லூஸ் பிஸ்னஸ். குவாலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக. அப்போ அந்த குவாலிட்டியை வந்து யாராவது ஒருத்தர் சொல்லணும். நம்ம நல்லா செய்கிறோன்னு எப்படி சொல்லுறது? நல்லா இருக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒரு சர்வே பண்ணணும். கரெக்டுங்களா? ஒரு டிவியோ ஐபிஆர்எஸோ டிவியோ யாராவது ஒருத்தர் சொல்லணும். அதுக்கு நம்ம வந்து செலவு பண்ணணும். 1 லட்சம் 1.5 லட்சம் தான். ஒரு எம்எஸ்எம்இ மைக்ரோ என்டர்பிரைஸ் பண்ண முடியுமா? அவ்வளோ செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ண கம்மியாக 10,000 வாங்கிறதுக்கு பேருக்கு ஒரு ஐஎஸ் வாங்கி வச்சு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. 10,000 வாங்கிறதுக்கு நிறைய கம்பெனி இருக்குது. பட் இந்த 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் ஒரு டிவி வாங்கினாங்க 100% சப்சிடி. மைக்ரோ என்டர்பிரைஸோ ஸ்மாலோ மீடியமோ கோயிங் ஃபார் எனி ஸ்டாண்டர்ட் ஐஎஸ் ஆர் யூஎஸ் ஆர் ஜெட் எது வேணால் வாங்கலாம். இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டும் வாங்கலாம். நேஷனல் சர்டிஃபிகேட் வந்து 2 lakhs மேக்ஸிமம். 2 lakhs எந்த ஐஎஸ்ஓ கிடையாது, எந்த கம்பெனியுமே இல்லை. இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் போனால் தான் 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம். அதுக்கு 10 lakhs வரைக்கும் மேக்ஸிமம். ஒரு ரயில்வே காம்பவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட். ரயில்வே ஃபேப்ரிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, புல்லட் ட்ரெயின் பண்ணுறோம், மெட்ரோ ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா பண்ணணும். டிஃபென்ஸ் கேரக்டர் போனோம் அப்படின்னா இதெல்லாம் தேவை. அந்த சர்டிஃபிகேட் தான் 10 லட்சம் ரூபாய். யாருக்காக தெரியாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேரை தவிர இதெல்லாம் செகண்ட் ஜென்ரேஷன் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்பெனி ஓடிட்டு இருக்கும். பழைய மிஷினரி இருக்கும், பழைய பைப்லைன் இருக்கும், பழைய எல்லாமே இருக்கும். மிஷின் ஓடுது ரைட்டா? மிஷின் ஓடிட்டே இருக்கு. பட் அது எனர்ஜி வந்து கரண்ட் பில்லு கட்டுறோம், லாபம் வருது, கரண்ட் பில்லு கட்டிட்டு இருக்கு. லாபம் வருதுன்னா கரண்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆனாலும் கட்டுறேன், கம்மியானாலும் கட்டிகிட்டே இருக்கும். ஆனால் அது கரெக்டாக தப்பாகிறது தெரியாது. கரண்ட் பில்லு வந்து கட்டுறது உதாரணமாக நான் வேலூரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய ரைஸ் மில் நல்லா ஓட்டினேன். பாய்லர் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது. கரண்ட் 3 லட்சம் கட்டிட்டு இருக்காரு, மாதம் 3 lakhs பே பண்ணுறாரு. நான் சொல்கிறேன் எனர்ஜி ஆடிட் ஒன்று இருக்குது பண்ணுங்க அப்படின்னா நோ எங்கள் அப்பா வச்சது நல்லா இருக்கு, எங்கள் அப்பா வச்சது நல்லா இருக்கு. பட் எனர்ஜி ஆடிட் பண்ணதுக்கப்புறம் தான் மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கரண்ட் வந்துச்சு. பாய்லர் இன்ஸ்டலேஷன். அதே மாதிரி அங்கே ஒரு சிஎன்சி கம்பெனி, சிஎன்சி மிஷினில் போய் என்னத்த பெரிய சேவிங் இருக்கும் அப்படின்னு நான் வேணான்னேன். இடையில சிஎன்சி அட்வான்ஸ் மிஷினு எல்லா மோட்டர்ஸுக்கு என்ன இருக்குது ஒன்றும் பெருசாக இல்லை. மீட்டிங்கில் வந்திருந்தாரு. இல்லை அவர் ஓனருக்கு ரொம்ப எனர்ஜி ஆடி பற்றி பேசணும்னா இல்லை என் கம்பெனி பண்ணிடுவோம். யாராவது என்ன சொல்லணும்ல எனர்ஜி நல்லா வச்சுருக்காரு, நல்லா ஈபியில் என்ன நல்லா போட்டிருக்கேன். அவர் பீட்டேக். ஸோ நான் நல்லா சொல்லிட்டு பரவாயில்ல, செலவெல்லாம் பரவாயில்ல, அது எது சார் 50,000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நான் பண்ணணும்ல. பண்ணிட்டா அவருக்கே மாதத்துக்கு ஒரு 50,000 செய்யும். ஏன்னா கம்ப்ரஸர் லைட் லீக்கு,
வாட்டர் பைப் லிங்க், லூப்ரிகேஷன் டேங்க் பொறுத்து அடிச்சுக்கிடுங்க. இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. சிஎன்சி மிஷின்ல இவ்வளோ இஷ்யூ இருக்கு, டஸ்ட்லாம் போய் உள்ளே போய் அடைஞ்சு கிடக்கு. அப்படின்னா ரப்பிங் அதிகமாகுது, ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஆகுது, கரண்ட். அதுக்காக லூப்ரிகேட் ஆயில் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி போல ஆப்ரேட் பண்ணால் வெள்ளையாக ஊற்றுது தெரியுது. ஆனால் கீழே டேங்க் உள்ள என்ன இருக்குது யாருக்கு தெரியுது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஃபுல்லாக செடிமெண்ட் ஆகி அந்த புள்ளி கெப்பாசிட்டிங்கிறது கரண்ட் நிறைய வருது. கிட்டத்தட்ட 25% சேவ் ஆச்சு. எதுக்கு சொல்ல வரணும்? எனர்ஜி ஆடி. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து 70% சப்சிடி கொடுக்கும். ஒரு 50,000 ஒரு எனர்ஜி ஆடி பண்ணிங்க அப்படின்னா 75% சப்சிடி தரும். 50,000 ஆச்சுன்னா 29,000 எங்களை வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ், மோட்டாரில் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண சொல்லுவான், பைப் லைன் ரிப்பேர் பண்ண சொல்லுவான், சம்டைம்ஸ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி விஎஃப்டி போட சொல்லுவாங்க. சில பம்பு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு சொல்லி விஎஃப்டி போடுவாங்க. இது மாதிரி போடும்போது இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். 5 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் ஆகும். இதில் 50% கொடுக்கும். 10 லட்சம் ரூபாய் ஆச்சு அப்படின்னா 50%. இது கேட்டகரிலாம் கிடையாது. மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அந்த மாதிரி ஒரு கணக்கே இல்லை. இந்த சப்சிடி வந்து நம்ம எதுக்காக இதை சஸ்டைனபிள் கேபிட்டல் சப்சிடி 25% 3 கோடி தரங்கிறது growth எம்எஸ்எம்இ வளர்க்குறோம். பட் அது ஒழுங்காக ஓடணும்னா குவாலிட்டி, எனர்ஜி, இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஒரு ஸ்கேலிங் அப். நம்ம ஸ்கேலிங் அப் ஆகும். எப்படி வரும்னா மீடியமில் இருக்கும், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கும். இப்போ லோன் வாங்கணும் அப்படின்னா லோன் பற்றி தான் சார் சொன்னாங்க. லோன் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? லோன்லாம் தருவாங்க, வாங்கி தருவாங்க, கொடுத்து ஒரு ஆடி கொடுத்துருவாங்க. எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கா வாங்கலாம். கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் மேக்ஸிமம் 5 crores. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்ன தெரியுமா? யாரும் லோன் வாங்கிக்கிறீங்களா? சிஜிடிஎம்எஸ், கிரெடிட் கேரண்டி ஃபண்ட்ரஸ். செக்யூரிட்டி இல்லாமல் எம்எஸ்எம்இ அப் டு 10 lakhs முத்ரானுவாங்க. எபவுட் 10 lakhs அப் டு 5 crores. கவர்மெண்ட்டுக்கு ஒரு எல்ஐசி பாலிசி மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டிட்டோம் அப்படின்னா தே வில் கிவ் கேரண்டி மேக்ஸிமம் 5 crores வாங்கணும். நான் நிறைய வாங்கி நீங்கள் 50 ரெஜிஸ்டர் பாடி பொருட்களில் எவ்வளோ கம்பெனி இருக்குது, க்ரோத் ஆகிருக்குன்னா எல்லாமே இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. சந்தோஷம் சொன்ன மாதிரி ஃபார்மை கொடுத்து எல்லா சின்ன ஸ்கீம் டார்கெட் இருக்குது. அவங்கள்ட்ட சொத்து இல்லை. அவங்களோட சொத்துல லோக்கலில் இருக்க மாட்டாங்க. எல்லாம் திருநெல்வேலி, நாகர்கோவில், தஞ்சாவூர், மாயாவரத்துல வந்து வேலை செய்வாங்க. அவங்க ஒரு கம்பெனி கூட ஆசைப்படுவாங்க. எங்கே செக்யூரிட்டி இருக்கும்? இருந்தால் ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வீடு இருக்கும், அதுக்கு வேல்யூ இருக்குது, பட்டா இருக்காது, பத்திரம் இருக்காது. கரெக்டாக அவங்க கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்போ வந்து 1 crore இருந்தது, 2 crores ஆச்சு, 5 crores பண்ணிட்டாங்க. நீங்கள் 5 கோடி கூட நான் தஞ்சாவூரில் கொடுத்துருக்கேன் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். அந்த ஸ்கீமில் நம்ம அப்ளை பண்ணி பண்ணும்போது ஒரு 0.5% இன்சூரன்ஸ் மாதிரி பே பண்ணுவோம். பண்ணால் 5 crores வாங்கலாம். இது வந்து எல்லா பேங்க்கும் இருக்குது. சொல்ல மாட்டேன். நீங்கள் லோடு கேட்கும்போது சொத்து இருக்கான்னு தான் கேட்பாங்க. லோடு இருந்தால் சொத்து இருக்கா? எதுக்குன்னா பேங்க் மேனேஜருக்கு பயம். லோன் வாங்கிட்டு ஒரு அசட் கிரியேட் பண்ணுவாரா, அசட் கிரியேட் பண்ண ஒரு 10 மாதம் ரன் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் தான். அதர்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. அதுதான் ட்ராக் ரெக்கார்டு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதம் போட்டு 1 வருஷம் போட்டு சொல்லியிருக்குன்னா பேங்க்கில் வந்து போயிருக்காரா அப்படின்னு. அதுக்காக லோன் கொடுக்காம இல்லை. லோன்லாம் கண்டிப்பாக கிரெடிட் கார்டு ஸ்கீமில் நிறைய தமிழ்நாடு தான் கிரெடிட் கார்டு ஸ்கீமில் லோன் கொடுக்குறது இந்தியாவோட ஹையஸ்ட். ரீபேமெண்ட் அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பர் தான். மற்ற டிஸ்ட்ரிக்ட், மற்ற ஸ்டேட்டில் கம்மியாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த 5 crores கிரெடிட் கார்டு ஸ்கீம் தான் வச்சுக்கணும். ஆனால் 5 கோடி மேலே போயிடுச்சு. அப்போ நம்ம பண்ண முடியுமா? இப்போ ஸ்கேலிங் அப் பண்ணணும். நம்ம ஆர்டர் திடீர்னு வந்துருச்சு, சைபர் செக்யூரிட்டி பண்ணிட்டு இருக்காங்களா, சரி 5 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு சப்போஸ் தே காட் சோ மெனி ஆர்டர் ஃப்ரம் யூஎஸ், யூகே கண்ட்ரிஸ், கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன ஆரம்பிச்ச கம்பெனி தான் நீ நம்ம யூகே யூஎஸ் இங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பாடியில் பெட்ரோலியோ எல்லாமே போகுது. பயப்படி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இங்கே தானே போகுது. ஸோ யூ வில் கெட் ஆர்டர். கரெக்டாக நம்ம பிளான் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆர்டர் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் ஆர்டர் பண்ண முடியும். அப்போ அது மாதிரி வந்துருச்சுன்னா திடீர்னு ஆர்டர் நிறைய வந்துடும். பேங்க் மேனேஜர் 5 கோடி கொடுப்பாரு. சரி மெம்பர்ஸ் நல்ல பார்ட்டி, ஓகே. அதுக்கு மேலே பிரச்சனை பண்ண முடியாது. அப்போ கேபிட்டலை ரைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து செவியில் ஸ்கேலிங் அப் பண்ணது. ஸ்மால் இண்டஸ்ட்ரியை பிளாட்ஃபார்மில் கொடுக்கலாம். பிளாட்ஃபார்மில் நினச்சி லார்ஜ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் நம்ம ஸ்கேலிங் அப் பண்ணலாம். செவியில் ரிஜிஸ்டர் பண்ணலாம், பண்டில் அப் பண்ணலாம், ஷேர் இஷ்யூ பண்ணலாம். எப்போ அதுக்கு வந்து நிறைய செலவாகும். ஏன் நம்ம போகிறதுனா 50 லட்சம் 60 லட்சம் செலவாகும். 30 லட்சம் மினிமம் 30 லட்சம் ரூபா செலவாகும். போனீங்கன்னா மினிமம் வேல்யூஷன் போடணும். வேல்யூஷன் போட்டு ஒரு இன்வெஸ்டர் பிடிச்சி அவங்க கொண்டு போய் ஷேர் ஏற்றணும்னா ஒரு வருஷம் ப்ராசஸ் ஆடிட்டு வேணும். எல்லாம் பண்ணி பார்த்தா ஒரு 30-40 லட்சம் செலவு. இதில் 70% சப்சிடி. 50 லட்சம் ஆச்சுன்னா 30 லட்சம் ரூபா சப்சிடி வைக்கலாம். அந்த லெவல் இப்போ நீங்கள் இல்லை இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். நியூ கம்பெனி கூட போகலாம். நியூ இன்றைக்கி தான் ஆரம்பிக்கும் போதே வி கேன் கோ ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கும் அளவு தான். ஸோ
இது மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுவோம், 5 பேர் ஒர்க் பண்ணுவோம், 10 பேர் ஒர்க் பண்ணுறது நம்ம தான் ரிஸ்க். கரெக்டாக அந்த ரிஸ்க் கூட அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் நம்மளே 5 லட்ச ரூபா போட்டு ஒரு லேத்து வாங்கி ஆரம்பிச்சிருக்கோம். சப்போஸ் ஆப்ரேட்டர் தான் ஆரம்பிச்சு கம்பெனி தான் முடியும். கரெக்டுங்களா? இல்லை ஒரு 100-500 பேர் சுத்தமாக அடிக்க வருவா, இப்போ கேஸ் கொடுப்பா, பிரச்சனை வரும். இதை கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஜன்தன் யோஜனான்னு ஒரு அக்கௌண்ட் வந்து 50 ரூபா தான், லோ அக்கௌண்ட் தான், வெறும் 50 ரூபா வருஷத்துக்கு பேலன்ஸே தேவையில்லை. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட்டர்லாம் அதில் அக்கௌண்ட் சம்பளம் அதில் கொடுங்க, கையிலே கொடுக்காது. அவன் சொல்லுவான் நான் HDFCயில் வச்சுருக்கேன், ICICIயில் ஆக்சிஸ், என் சம்பளம் வாங்கினா என் பேங்க் வாங்கிக்க நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது வந்து நோ டெபாசிட், ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். பேங்க்கில் வைக்க ஜன்தன் யோஜனா ஓப்பன் பண்ணி எங்கள் ஆப்ரேட் நமக்கு சேர்த்து ஓப்பன் பண்ணி வேண்டியதான். ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா 50 rupees தான் வருஷத்துக்கு 50 rupees. என்ன ஆகும் அப்படின்னா எனிதிங் ஹேப்பன் 2 lakhs கவர்மெண்ட். அப்புறம் பீமா சுரக்ஷா யோஜனா, பிரைம் மினிஸ்டர் பீமா சுரக்ஷா யோஜனா, அது வந்து 312 rupees. மொத்தம் 360 ரூபா போனஸ் அன்னைக்கு ஒரு கட் கொடுத்துருங்க, முடிஞ்சிடுச்சு. ECS கொடுத்துருங்க. இஸ் இன்சூரன்ஸ் 6 lakhs பீமா சுரக்ஷா யோஜனா. பேங்க்ல இருக்கு, சொல்ல மாட்டாங்க மேனேஜர், வா போஸ்டர் மட்டும் ஒட்டி வச்சிருப்பாங்க முகத்தில். இது ஓப்பன் பண்ணிவிட்டுனா அவனுக்கு ஏதாவது வந்து ஒரு நோய்வாய் போட்டியாக இருந்தால் 2 lakhs கொடுப்பாங்க. ஆக்சிடென்டல் கம்பெனியோ ரோட்லேயோ எங்கே வேணால் நடக்கலாம் 4 lakhs கொடுப்பாங்க. இதுனா ரிஸ்க் ஷேரிங். ரிஸ்க்கு நம்ம போய் இது மாதிரி ஆயிடுச்சு ஆபாசம் இப்படிலாம் கிடையாது. சம்திங்ஸ் ஆப்பன் வி ஹேவ் டு ஷேர் ரிஸ்க். இல்லை 10 லட்சம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி. உதாரணமாக இப்போ நம்ம மயிலாடுதுறை இப்போ ஒரு ஹைஸ்கூலில் ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டோம், 10 லட்ச ரூபா ஃபைன். அவ்வளோ மிரட்டல், கூட்டல், சண்டை, ESI PF எல்லாமே இருக்கு. பட் இதெல்லாம் எதுவும் பண்ணி வைக்க கவர்மெண்ட் வந்து என்ன கொடுக்கும், 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கும். இப்போ எல்லாரும் நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஜன்தன் அக்கௌண்ட்டை பீமா சார். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா 6 லட்சம் ஒரு 4 லட்சம் கொடுத்துட்டு போகிறோம். நம்மகிட்ட வேலை செஞ்சுருக்காங்க, வீல் ஹாப்பிலே ஷேர், நம்ம டென்ஷனாக ஷேர் பண்ணி 6 லட்ச ரூபா அவனுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ ஒர்க்கு 1000 பேர் கூட இல்லை, கான்ட்ராக்டாக இருக்கணும், கட்டையாக இருக்கணும், போட்டு நமக்கு கூட போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது இருந்தால் ஒரு 6 லட்ச ரூபாய் கிடைக்குது. இது ஓப்பன் ஆகும். அந்த அக்கௌண்ட் மேனேஜர் சொல்லுவாங்க, சில சமயம் கேம்ப் இருக்கும்போது பண்ணுவாங்க, அன்றைக்கி நம்ம கஸ்டமர் மீட் போகும்போது பண்ண மாட்டோம். ஸோ இதை யோசனை பண்ணி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ஒர்க்கர் இருக்காங்க. நம்ம ஒரு 2, 3, 4 ஒரு மளிகை கடை வச்சுருக்க 20 பேர் தான் இருப்பாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்னா 3-4 பேர் வேலை செய்வார். இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் செய்யலாம். சப்போஸ் 20 பேர் மேலே போனால் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிக்கு PF வந்து கம்பல்ஷன். கரெக்டுங்களா? PF பண்ணி தான் ஆகும். அப்போ நம்ம 12% கான்ட்ரிபியூட் பண்ணணும். மினிமம் வேஜஸ் ஆக்ட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபா மாதத்துக்கு நம்ம சம்பாதிச்சு. கரெக்டாக நம்ம சம்பாதிச்சு அந்த 1800 ரூபாய் கவர்மெண்ட் 3 வருஷத்துக்கு ஃப்ரீயாக வரும். பேரோல் சப்சிடி. பேர் என்ன சொல்லுவோம்? பேரோல் சப்சிடி. நான் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேரோல் சப்சிடி. ஸோ ஒரு 100 பேர் உங்கள் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 18 லட்சம் ரூபா கட்டுறீங்க. 3 வருஷத்துக்கு கணக்கு. நான் ஒரு கம்பெனி கார்னாடியில் இருந்தது, டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணி 260 ரூபாய் வேலை செய்கிறாங்க. மாதம் 3 மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குது காசு. அவன் கட்டுறேன் டிக்கெட் வாங்கிக்கிறேன், கட்டுறேன் வாங்கிக்கிறான். அது பெரிய சஸ்டைன் பண்ணுறது. இவ்வளோ பணம் செலவு பண்ணி கையில் வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரன் பண்ணுறது பெரிய கஷ்டம். ரன் பண்ணுறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடினதுக்கப்புறம் எல்லாமே மேனேஜ் பண்ணலாம். ஸ்டார்டிங் வரும்போது இதில் ஃபெயிலியர் ஆகிறது காரணமே வந்தோம்னா இது மாதிரி கொஞ்சம் டீத்திங் ப்ராப்ளம். டீத்திங் ப்ராப்ளம் வரும்போது இந்த இன்சென்டிவ்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவனுக்கு 1 லட்ச ரூபா மிஷினரி இருக்கட்டும். நான் 97 ஏரியா இருக்கும்போது நம்ம பக்கத்தூர் பள்ளிக்கூட பக்கத்தில் ஒரே சின்ன பவுன் 50,000 ரூபா, 7,000 ரூபா சப்சிடி. 7,000 ரூபாய் பெருசு. இன்னைக்கு 25 பௌர்ணமி வச்சுருக்கேன். 25 பௌர்ணமி 7,000 சப்சிடி. நல்லா தெரிஞ்சு சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குது. அங்கே வந்து வாங்கி போயிடுவான். இவர் தான் அப்போ ஆடிட்டில் போட்டு கொடுப்பான். ஆடிட்டில் இப்போ அப்போ கிடையாது. இப்போ 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா அந்த இது தெரியணும். இது வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் சொல்லி கரெக்டுங்களா? சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறது இல்லையா? எனக்கு சைபர் செக்யூரிட்டி இதில் வரும், சர்வீஸ் வரும். அதே மாதிரி அவர் ஒன்று இது சொன்னார் இல்லையா, சாஃப்ட்வேர் பண்ணார். அது என்னது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி என்ன சப்போர்ட்னா ஒரு நியூ ஆரம்பிங்க வச்சுட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா we have a lot of schemes. UAGP, PMGP, NEEDS, NLM, National Champion,
பிஎம்எஃப்னு ஒரு 5 ஸ்கீம் வச்சுருக்கோம். நியூ ஆரம்பிக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங்கும் வரும், இன்க்ளூட் மேனுஃபேக்சரிங். சப்போஸ் சின்ன பிஸ்னஸ் கனெக்ட் அப்படின்னு என்ன பண்ணுவோம், எதை வாங்கிட்டீங்க கரெக்டுங்களா, எதை வாங்கணும், எதை அந்த பாட்டு தனி பாட்டு தனி பாட்டு. இதுக்கு ஒரு 8th பாஸ் பண்ணி ஏஜ் ஒரு 55 இருக்கலாம், அப் டு 15 lakhs கவர்மெண்ட் வந்து பேங்க் மூலமாக தான் கொடுக்குறோம். 15 lakhs வரைக்கும் வாங்கலாம். 25% சப்சிடி, 3.75 lakh கிடைக்கும். ஒரு சின்ன கிராசரி சார் உங்கள்கிட்ட நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கேண்டீன் இருக்குது, ஒரு பையன் என்ன பண்ணலாம், கேண்டீனுக்கு சப்ளை பண்ண வச்சுருக்கேன், மெட்டீரியல் வாங்கி சப்ளை பண்ண வைக்கலாம். கெப்பாசிட்டி பில்டிங் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் கெப்பாசிட்டி நீங்கள் அந்த கிரானாவை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கிராசரி பற்றி அந்த பையன் சூப்பர்வைசர் வாங்கி சப்ளை பண்ணிடுவான். இது போயிட்டு பே பேங்க்கு ரெக்கவரி ஆகிடும். கரெக்டுங்களா? 15 lakhs வரைக்கும் வாங்கிக்கலாம். 25% சப்சிடி இருக்காது. திங்க் பண்ணிக்க 3.25 10 லட்ச ரூபா லோன் வாங்கினேன், 10 லட்ச ரூபா முந்திரான்னு சொன்னேன், எந்த செக்யூரிட்டியும் வேணாம். அப்போ 10 lakhs வரைக்கும் வாங்கினா 2.5 lakh கவர்மெண்ட் சப்சிடி வருது. 50,000 5% மார்ஜின் பே பண்ணணும். ஏன்னா எந்த லோன் வாங்கினாலும் தன்னுடைய ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் இதில் 5%, பேலன்ஸ் 7 lakhs ரீபே பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. எனிவேர் இன் தமிழ்நாடு, இது வேறு அன்எம்ப்ளாய்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இது சிம்பிள். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம் இருக்கு. படிச்சிருந்தாலும் லோன் வாங்கலாம், படிக்கனாலும் வாங்கலாம். ஏஜ் ஆகிட்டாலும் வாங்கலாம். அதில் 55 வயசு என்ன, இது 60 வயசு 63 ஆயிடுச்சு, பரவாயில்ல கொடுக்கலாம். மேனுஃபேக்சரிங் சர்வீஸ், பிஸ்னஸ் வராது. மேனுஃபேக்சரிங் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா ஒரு பியூட்டி பார்லர், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு இதை பண்ணுறோம் அப்படின்னா ஜெராக்ஸ் கம்பெனி, அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அப் டு 20 lakhs, அப் டு 8th பாஸ் பண்ணிருக்கோம். 8th பாஸ் பண்ணல படிக்கல அப்படின்னா 5 lakhs. ஒன்றுமே படிக்கணும். இப்போ மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கன்னு அந்த காலத்தில் இப்போலாம் சொன்னாங்க. அப்போ சொல்லுவேன், எங்கள் அப்பா நான் தான் சொல்லுவேன், மலைக்கு கூட நான் ஸ்கூல் பக்கம் போகலாம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்க கூட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா they can get up to 5 lakhs சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஆடு மாடு குறைவு வாங்கி போட்டேன். தஞ்சாவூரில் 2000 பேருக்கு மாடு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு லட்சம் படிக்க ஊருக்கு போனேன், ஒன்றுமே காணும். எதையா நம்ம இருக்கிற இருப்பை காட்டணும்ல, நம்ம ஊரெல்லாம் எப்படி எழுதக்கூடாது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு 100 200 பொம்பளைங்க படிச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் படி பேங்கில் பேசி கொடுத்துட்டோம். நீங்கள் ஆவிகளை நீட் கொடுக்க அதிகமாகிடுச்சு. இடாது ஆவினை பார்க்க சொல்லிட்டு ஜிகே தமிழ் பால் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 5 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்கேன், சப்சிடி கொடுத்துருக்கேன். அவன் போய் வாங்கிக்கிறான், ₹1 லிட்டர் அதிகமாக கொடுக்குறேன். காம்படிஷன் இப்படி தான் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய வில்லேஜில் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க, ரிலேஷன் இருப்பாங்க, எதை செய்ய தெரியாமல் இருப்பாங்க. 2 மார்க் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு 10 கோடி வாங்கி ஒரு சின்ன கோடி வாங்கிக்கலாம். 20 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். படிக்கலாம். சப்போஸ் 8th பாஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி போனோம் அப்படின்னா அப் டு 50 lakhs, மேக்ஸிமம் 50 வரைக்கும் போகலாம். 50 ஒரு காடி பொருளில் ஒரு 2 சிஎம்சி, ஒரு பிஎம்சி, ஒரு சின்ன இதெல்லாம் வாங்கிக்கலாம். 50 லட்சம் வாங்கிக்கலாம், போட முடியும். 8th படி பாஸ் ஆகுது அப்படின்னா 10 lakhs. ஸோ படிக்கலாம் கூட ஒரு பிளேயர்ஸ் பிரிக்ஸ் ஒரு ஆலோ பிளாக் இருக்கணும் அதுக்குன்னா 10 லட்ச ரூபா தான் பண்ணலாம். இதில் வந்து அர்பனில் இருந்தால் 25% கவர்மெண்ட் கொடுக்குது, ரூரலாக இருந்தால் 35%. இது ரொம்ப டிபெண்ட். நீங்கள் பண்ணும்போது டிஃபைன் பண்ணணும். உதாரணமாக திருவிழாவில் எஸ்டேட் போயிட்டீங்கன்னா 35%. கரெக்டாக 50 ஒன்று 25 டிசைன் பண்ணிக்கணும். எதுக்கு ஓகே சஸ்டெயின் ஆகுமா கணக்கு போட்டுக்கணும். கணக்கு போட்டால் வாங்கிக்கலாம். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஒரு சின்ன ஒரு மாமில்லோ ஒரு பால் கம்பெனியோ ஏதோ போகிறீங்கன்னா, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ போகிறாங்கன்னா 17 லட்ச ரூபா கவர்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். 5% தான் மார்ச், 5% தான் மார்ச். ஸோ ஒரு 50 லட்சம் கேட்டால் 2 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு கிரெடிட் கார்டு ஸ்கீமில் போய் ஒரு 0.5% பே பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டியில் ஒரு 50 லட்ச ரூபா வாங்கணும். இது நமக்கு தெரியும். ஒரு என்டர்பிரனராக வாங்கும்போது நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணணும். நீங்கள் கூகுள் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நிறைய பேர் நான் கூட பேசணும்னா எடுத்து ரெக்கார்ட் போட்டுறாங்க. ஃபோன் நம்பரோட ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு 100 ஃபோன் வரும். இந்த ஊர் சார், அந்த ஊர் சார் மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கும். அதை எடுக்க மாட்டேன், நான் எடுப்பேன். பேசுவேன். மீட்டிங்கில் இருந்தால் அப்படி சார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா தேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. பிஎம்இக்கு அப்ளிகேஷன் எப்படி போகிறது அதுவே சொல்லிடுவோம். ப்ராஜெக்ட் போகிறீங்க அதுவே சொல்லிடுவோம். ஆடிட்லாம் தேவையே இல்லை, அதுவே ப்ராஜெக்ட் போகிறத சொல்லிடுவோம். நீங்களே ப்ராஜெக்ட் போடலாம். வெப்சைட்டில் போய் வந்துட்டீங்கன்னா எனக்கு ப்ராஜெக்ட் போட தெரியலன்னு கூகுளில் போடுங்க, அதுவே எடுத்து கொடுத்துருங்க. எவ்வளோ மிஷின், எவ்வளோ இது, எவ்வளோ சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் டிஎஸ்சிஎஸ்ஆரோட வந்து சேர்ந்துடும். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி நம்ம அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கு தெரியலைங்கிறது தான் தெரிஞ்சு கேட்போம். அதான் சொன்னக்கூட எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. சரி நான் கண்டிப்பாக வரேன் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு.
அடுத்தது நீட்ஸ் ஸ்கீம். நியூ என்டர்பிரைஸ் பையன் 4வது வருஷம் எஸ்ஆர்எம் படிக்கிறாங்க. தேவாட்டு ஸ்டார்ட் நியூ என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அப் டு 5 crores 25% சப்சிடி 75 lakhs. எவ்வளோ கொடுக்குது? 75 ரூபா மானியம் கொடுக்குது. நிறைய கொடுத்துருக்கேன். அம்பத்தூர் பாடியில் நான் அயல் பக்கத்தில் அவ்வளோ கொடுத்துருக்கேன். இதில் ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாம், ஹோட்டல் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். எனிதிங் மேனுஃபேக்சரிங் ஆர் சர்வீஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்ணலாம். ஒரு 75 லட்ச ரூபா கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு 3 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணி போட்டிங்கன்னா லேண்ட் வாங்கலாம், பில்டிங் வாங்கலாம், மிஷினரி வாங்கலாம். இந்த ஸ்கீமில் பை லேண்ட், பை பில்டிங், கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங் கொடுத்த மிஷினரி 5 crores வரைக்கும் ப்ராஜெக்ட் காசு போகலாம். 25% சப்சிடி ப்ளஸ் 3% இன்ட்ரெஸ்ட் மென்ஷன். பேங்க்கில் கட்டி போடுவாங்க. அது 3% என்டையர் லோன் பீரியட் 10 வருஷம் போட்டு கொடுக்குற 10 வருஷமும் அதில் நீங்கள் லோனை ரீபே பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குது. வேறு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஒரு நல்ல ஸ்கீமு. இது கிட்டத்தட்ட 2012 செயல்பாட்டு இருக்கு. நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். நீட்ஸ் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ ஆனவர் சிஎம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. டு ப்ரமோட் SC/ST SC/ST மட்டும்தான். அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ். அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. 55 வயசு அதுக்கு தான் கண்டிஷன். மேக்ஸிமம் 55. SC/ST கம்யூனிட்டியாக இருக்கணும். 35% சப்சிடி 1.5 கோடி ரூபாய் மேக்ஸிமம். ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு கம்பெனி போட்டால் 1.5 கோடி ரூபாய். அதுவும் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா லோன் சாங்ஷன் ஆனோடனே பணத்தை கொடுத்துரும். மீதி ஸ்கீம் எல்லாம் லோன் வாங்கினதுக்கப்புறம் கொடுப்போம். இந்த ஸ்கீமில் எப்படின்னா நீங்கள் லோன் வாங்கிட்டோம் கூட சாங்ஷன் தான் பண்ணியிருக்காரு மேனேஜர் 30% சப்சிடி. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் வந்து லாரி தேவைப்படும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு, தோஸுக்கு தேவைப்படும், ஆட்டோ தேவைப்படும். கரெக்டுங்களா? உங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து SC/ST அவங்க பேரில் ஒன்று வாங்கி உங்கள் கம்பெனிக்கு ஹையரிங் பண்ணிக்கலாம். 35% மானியம். அவனை சின்சியராக ஒர்க் பண்ணணும். உங்கள் கம்பெனியில் லாயல் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? லாயல் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம கம்பெனி, நம்ம வண்டி, நம்ம சம்பாதிக்கிறோம். எக்ஸ்ட்ரா வருமானம் எனிதிங் வேன் வாங்கிக்கலாம். கம்பெனியாக இருக்கலன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 5 crores கொடுத்துருக்கேன் தஞ்சாவூரில். ஃபேப்ரிகேஷனும் ரயில்வே கோச் காம்பவுண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் கொடுத்துருக்கோம். 1.5 லட்ச ரூபா சப்சிடி ஃப்ரண்டே இன்னும் லோனே கொடுக்கல. இன்னும் கொடுக்காங்க. என்ன லேண்ட் இப்போதான் வாங்குறேன் லேண்டை. இந்த ஸ்கீம் 6% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. பேங்க் 10% கொடுத்தாங்க. 6% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. அதுவும் ஃப்ரண்ட் எண்ட். லோனே வாங்கலை. மேனேஜர் சொல்லுவார் இந்த வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா வட்டி கட்டணும், 6 லட்ச ரூபா கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரமாணமான ஸ்கீம் வந்து தெரியல. வெளியே நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சதுன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நான் தஞ்சாவூரில் 133 ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ணல் ஏதோ ஒரு 10 கோடி ரூபா சப்சிடி கொடுத்துருக்கோம். மயிலாடுதுறை நான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஆரம்பிச்ச அன்றைக்கி 5 கோடி ரூபா சப்சிடி. அன்றைக்கி தான் லான்ச் பண்ணுற சிஎம். அன்றைக்கி 5 கோடி ரூபா சப்சிடியே கொடுத்துட்டேன் கையில். அந்த அளவுக்கு அந்த ஒரு பேக்வர்ட் டிஸ்ட்ரிக், திருவள்ளியன் டிஸ்ட்ரிக்ட் அங்கே பண்ணும்போது இங்கே எவ்வளோ சர்வீஸும் அளவுடு, மேனுஃபேக்சரிங் அளவுடு, ட்ரேடிங் அளவு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டு 2 கோடி ரூபாய் நேற்று சாங்ஷன் பண்ணுது. 2 கோடி 70 லட்ச ரூபா மானி. சரி, எதுக்கு சொல்லுங்க? கவர்மெண்ட் வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணுறோம். இதை தெரிஞ்சு கொஞ்சம் வாங்குறது வந்து சிரமம். கவர்மெண்ட் சிரமம் சொன்னாங்கிறது மணிவேட சிரமம் ஈஸியாக மற்ற அது இருக்கும். பட் நம்ம அதை முறையாக பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆன்லைன் தான் இருக்குது. எல்லா அப்ளிகேஷனுமே என்னது ஆன்லைன். நேராக போய் மூஞ்சை பார்த்து போனால் அவசியமே கிடையாது. ஆன்லைனில் போட்டு அப்ளிகேஷன் போட்டு பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்படியே இருக்கணும். அப்படியே செய்ய ஆரம்பிச்சோம். முன்னாடி மாதிரிலாம் மேனோட போய் 5000 தர 5000 போடுறாரு. அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. யாராவது ஃபார்ம் ஆன்லைனில் போடுறோம். இந்த நான் என்னென்ன பேர் சொன்னால் அப்ளிகேஷன் சின்னதாக இருக்கணும். நீட்ஸ், AIPCS, PMGP, UAG அவ்வளோதான். www.com போட்டுருங்க. வெப்சைட் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபைலிங் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண வேண்டியது யாரும் கேட்க அவசியமே இல்லை. ஸ்கீம் தெரிஞ்சிடுச்சு. ஸ்கீமை வந்து ஒரு வாட்டி வரலாம் கோத்ரூ பண்ணுங்க. டியூட்டர் இருக்குது. எல்லா ஸ்கீமுக்கும் எப்படி அப்ளிகேஷன் போடணும், எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற டியூட்டர் வந்து எல்லா வெப்சைட்லையும் போட்டுச்சு. டிஐசி திருவள்ளூர் போட்டிங்கன்னா டிஐசி திருவள்ளூர், டிஐசி சென்னை முடியும், டிஐசி சென்னை வரும். அதனுடைய டியூட்டரில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். அப்புறம் PMF ஃபுட் ப்ராசஸ். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணணும், இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறீங்க ஃபுட் ப்ராசஸ், ஒரு 50,000 1 லட்சம் 1 கோடி வரைக்கும் போகணும். 35% சப்சிடி. PM ஃபுட் பிரைம் மினிஸ்டர் ஃபார்மசேஷன் மைக்ரோ என்டர்பிரைஸ் ஃபார் ஃபுட் இண்டஸ்ட்ரி.
மைக்ரோ ஐட்டம் பெருசாக இருக்கணும். ஒரு சின்ன ரைஸ் மில், சின்ன மாவு, சின்ன ஊறுகாய், ஏதோ சம் ஃபுட். இந்த தண்ணி கம்பெனியோட ஃபுட்டு தான், தண்ணியும் ஃபுட்டு தான். நமக்கு தான் ஃபுட்டு இல்லை, அனிமல் ஃபீடு. அது ஒரு மாட்டு தீவனம், கால்நடை தீவனம், கோழி தீவனம், எறா தீவனம், அது தீவனம் தானே. இட்ஸ் அ ஃபுட். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு மேக்ஸிமம் 1 crore ப்ராஜெக்ட் காசு பண்ணலாம். ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் பண்ணலாம், புதுசாக பண்ணலாம். 35% சப்சிடி, மேக்ஸிமம் சப்சிடி 10 lakhs. மீதி மிஷினரி இருந்தாலும் நாங்கள் வேறு 1.5 கோடி சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 25% மானியம் தரோம், 1.5 கோடி மேக்ஸிமம் தரோம் அப்படின்னு. அந்த சப்சிடியில் இது கவர் பண்ணி வாங்கிக்கணும். சப்போ 1 கோடி வாங்குறீங்க, இதில் 10 லட்சம் தரேன்னா பாக்கி 5 லட்சம் அதில் வாங்கிக்கணும். டவுட் ஹெல்ப் அது டிஐஸில் இதெல்லாம் தான் நீங்கள் கொஞ்சம் அலைய. இப்போ இந்த ஸ்கீமில் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன். உங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஐஸில் ஆள் போட்டிருக்காங்க. இதுக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் டிஆர்பி, அவர் பே பண்ணால் கொடுக்கணும், கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஒரு ரூமுக்கு 20,000 ரூபாய் சாங்ஷன் ஆகிடுச்சு, பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு 20,000 ரூபா கிடைக்கும். எனக்கு கிராஜுவேட்ஸ் டிஆர்பி ஆகணும். எனக்கு கிராஜுவேட்டு 100 லோன் சாங்ஷன் பண்ணால் 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். கரெக்டாக காம்படிஷனாக பண்ணால் காலேஜ் படிக்கிற எல்லாம் வசதியான டிகிரி சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துட்டு டிஆர்பி ஏன் 50 லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க பண்ண. இதில் கேட் மணி எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்தாது. 20,000 ரூபா கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த செலவு கூட வைக்க வேணாம், செலவு கூட வைக்க வேணாங்கிறது வேணாம். இதுக்கு மேலே நான் சொல்லிட்டு போனால் ரொம்ப சொல்லிகிட்டே போனேன். நிறைய இருக்குது ஸ்கீம். நான் சொன்னது இந்த பேசிக் இவ்வளோ வந்து டெஃபனட்டாக டெய்லி ரொட்டீனுங்க. நான் என்னென்ன சொன்னேன்னா, அவளுக்கு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா யூஏஜிபி, பிஎம்இ, பிஎஸ் அம்பேத்கர், பிஎம்எஃப் இதில் ஒன்று வேணும். ஸ்டார்டிங் என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூசெட்டு, பேரோடு, எனர்ஜி ஆடிட்டு இதெல்லாம் லைனாக ஸ்கேலிங் ஆகணும். இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எம்எஸ்எம் வந்து இருக்கும் சஸ்டைனபிள். இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸ்டார்ட் அப்லாம் ஒன்றும் கிடையாது, அதுவும் எம்எஸ்எம்இ தான். ஐடியா நியூ ஏபி கோல்டு இன்னோவேட்டிவ் ஐடியா கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுது. உதாரணமாக பாட்டில் முடி இப்படி இருக்கு, இதை தரக்கிறது கஷ்டமாக இருக்கு, வேற என்னத்தையே அவர் பண்ணணும், இது வாட்டை ஒன்று போட்டு அப்படியே குடிச்சிட்டு போகணும். இட்ஸ் a new innovative idea. அவ்வளோதான். இட் ஷுட் பி a new innovative idea. அது டெக்னாலஜியில் இருக்கலாம், ப்ராசஸில் இருக்கலாம், ரா மெட்டீரியல் கூட இருக்கலாம். உதாரணமாக இன்னைக்கு காருக்கு அவருடைய மெட்டீரியல் என்ன ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் வந்துச்சு. கரெக்டாக இரும்புலாம் கிடையாது, மாறுறது இல்லையா, அது ரா மெட்டீரியல் சேஞ்ச். ரா மெட்டீரியல் இப்போ இந்த பாட்டில் இருக்குது, எக்கனாமிக்கலி இது பொலிட்டிஷன் வச்சுக்க. நீங்கள் வேறு ஏதோ ஒரு பாட்டில் வரீங்க, இப்போ காஃபி குடித்தோம், பேப்பர் கப் வந்து இட்ஸ் பேப்பர் கப் குடிச்சோம் அப்படின்னா இட்ஸ் சஸ்டைனபிள் டு என்விரான்மெண்டல் டைஜஸ். அது பண்ணுறதுக்கு பதிலாக பகாஸ் கரும்பு இதில் பண்ணுறோம், சோளத்தட்டையிலேருந்து பண்ணுறோம், பிளேஸில் பண்ணால் இட்ஸ் நியூ இன்னோவேட்டிவ் ஐடியா. இது மாதிரி இன்னோவேஷன் எதில் வேணா இருக்கலாம், அக்ரியில் இருக்கலாம், ஈவியில் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸில் இருக்கலாம், சாஃப்ட்வேரில் இருக்கலாம், மெக்கானிக்கல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும். கரெக்டாக 10 லட்சம் 2 லட்சம் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட என்ன பண்ணணும், 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இதை கவர்மெண்ட் சப்போர்ட் 15 lakhs வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் 20 lakhs வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நல்லா குரோத் ஆகிடுச்சு, நம்ம கமர்ஷியலாக அந்த காம்பவுண்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டே ஈக்விட்டி பார்ட்ஸில் இருக்கும். 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் சொல்கிறாங்க இல்லையா, 50 கோடி ரூபாய் ஸ்டார்ட் அப்புக்காக ஒதுக்கி இருக்கணும். அந்த அதுதான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 100% ஷேர்னா ப்ரைவேட் லிமிட்டில் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்பில் அந்த ஷேர் ஒரு 3% கவர்மெண்ட் வாங்கிடுது. அதுக்கு மேலே ஒரு 3 கோடியோ 2 கோடியோ பணம் கொடுக்கும். 3 கோடியோ 2 கோடியோ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், நல்ல கிராண்ட் ரீபேமெண்ட், நல்ல குரோத் ஆனதுக்கு கவர்மெண்ட்டுக்கு திருப்பி தான் ஈக்விட்டி உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுதான் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கிறது. அதனால் நிறைய 3 டைப் இருக்கு, 3 டைப்ஸ். அதை ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு இனோவேட்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, அதை மட்டும் மைண்டில் வச்சு அதை பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் அந்த டிஐசி இல்லை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி இல்லை எம்எஸ்எம்இ டிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக ஸ்டார்ட் அப் ஆஃபீஸே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்எஸ்எம்இடியில் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே அதை இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய எஃபிஓ, ஃபார்மர் ப்ரொடியூசர் குரூப்பு, ஏன்னா விவசாயிகள்லாம் நம்ம இருப்போம் அப்படிங்களா, அதுக்கெல்லாம் வந்து கிளஸ்டர் அப்ரோச்னா ஒரு 20 பேர் ஒரே தொழில் பண்ணுறீங்க. ஒரு 20 பேர் இப்போ ஆரி ஒர்க் பண்ணாங்களே, அந்தம்மா அந்த ஆரி ஒர்க் ஒரு 20 பேர் நான் அப்படியே
காதில் அப்படியே கேதராக ரெக்கார்டாக ஆரி ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் பேரில் ஞாபகம், ஒர்க்கு மட்டும் நல்ல ஞாபகம். ஒரு ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 20 பேர் பயிற்சி கொடுத்து 20 பேர் ஆரி ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. தேவாண்ட காமன் ஃபெசிலிட்டி சென்டர் எப்படின்னா, இந்த எம்ப்ராய்டரி மிஷின் பார்த்தீங்கன்னா 60 லட்சம், 6 கோடி, 10 கோடி இருக்கும். இவங்களே அன்றாட காட்சி மாதிரி ஒரு 2 வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. 6 கோடி ரூபா மிஷின் வாங்க முடியுமா? பட் நீங்கள் டைம் 20 பேர் விண்டர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் எங்களை உருவாக்கிட்டு அந்த மிஷினை வாங்கிட்டேன். 90% கவர்மெண்ட் கிராண்ட். 6 கோடி ரூபாய் ஆச்சுன்னா 5 கோடியே 40 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்னா 7 கோடி 5 தருவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, MCDP மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்ணலாம். நாட் ஒன்லி மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு 20 கம்பெனி இருக்காங்க. தே வாண்ட் டு பில்ட் ஒரு சம் பில்டிங் கட்டி காம்பன்சேட் வைஃபை போட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் போய் சர்வர் போய் பண்ணணும். 10 கோடி ரூபா அதெல்லாம் பண்ணணும். 80% சப்சிடி கிடைச்சிடும். 10% either you can go for loan or you can own investment. இதை மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது. இதில் தான் நம்ம நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். 50 ரெஜிஸ்டர் ரோடெலாம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்கீமில் வந்து ஐஏ ஸ்கீம் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போட்ட ரோடு தான். நாங்களாம் ரோடு போட மாட்டேங்கிறோம், கவர்மெண்ட் உங்களையே போட சொல்லி ஸ்பெஷல் கவர்மெண்ட் காசு கொடுத்து. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு MSME சஸ்டைன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம். இது நான் சொன்னது வந்து ஒரு 20% ஸ்கீம் தான். மீதி சொன்னால் போர் அடிச்சு அது எல்லாருக்கும் தேவைப்படாது, யூனிக்காக தேவைப்படாது. இப்போ நான் சொன்னது எல்லாருமே ஜென்ரலாக எல்லாருக்குமே தேவைப்படும். நான் சொன்னது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தேவைப்படும், அதான் சொல்லியிருக்கேன். மீதி 1 by 1 அந்த இது இருக்கும். அந்த டிஐசிக்கு போங்க, ஜிஎம் பாருங்க. நீங்கள் போகணும். யூ டோன்ட் சென்ட் சூப்பர்வைசர். அச்சோக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் அனுப்பலாம், யாரெல்லாம் அனுப்பலாம். ஃபைல் பண்ணுறது நீங்கள் போகணும். ஏன்னா ஒரு டவுட் வரும், புது மிஷின் வாங்கினதான் சப்சிடியா, செகண்ட் மிஷின் வாங்க கிடையாது. கரெக்டாக எல்லாரும் புது மிஷின் வாங்க முடியும். இன்னைக்கு இம்போர்ட்டட் செகண்ட் நிறைய வருது. இம்போர்ட்டட் செகண்ட் ஒரு சிஎன்சி மிஷின் வந்து பிரதர் மிஷின் வாங்கினா 30 லட்சம், 25 லட்சம். அதே இம்போர்ட்டட் வாங்கினா 10 லட்சம், 5 லட்சம் ரூபாய்க்கு பிரதர் மிஷின் கொண்டாந்து கரெக்டாக ஒரு 1 லட்ச ரூபாய் ரீகண்டிஷன் ஆகும். இந்த டைரக்டாக இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் மிஷினே சப்சிடி டீலர் ஆகும். டீலர்கிட்ட பேசுங்க, பில்லிங் மட்டும் அங்கேருந்து டைரெக்டாக பண்ண மாட்டேன். லாபம் தெரிஞ்சது இல்லையா? போய் 50 ரெஸ்டாரண்ட் போய் கேட்டீங்கன்னா லேக்கா பிக்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் லேக்கா மிஷின் டூல்ஸ் தரேன், பில்லு தரேன். போய் நான் என் பிள்ளை தரேன். நீங்கள் சொல்ல எனக்கு சப்சிடி வாங்கணும், நீ என்ன வேணாலும் ஆளை வச்சுட்டு போ, உன் இன்வாய்ஸை கொடு, உன் ஜிஎஸ்டி எனக்கு பில்லிங் மட்டும் அங்கேருந்து பண்ணி கொடுத்துரு அப்படின்னு பண்ணி கொடுப்பாங்க. நான் வாங்கியிருக்கேன். செகண்ட் ஹேண்ட் இம்போர்ட்டட் மிஷின் இருக்குது. இந்தியாவில் வாங்கினா கிடையாது இம்போர்ட்டட் மிஷின். அது சில கண்டிஷன் சார்ட்டர் மெக்கானிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதெல்லாம் இல்லைன்னா இம்போர்ட்டட் பண்ண முடியாது. அந்த இது தரும். அந்த இதை வாங்கி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கும் சப்சிடி இருக்குது. அதுக்கும் அட்வான்ஸ் மிஷினரி இந்த சில ப்ரெசன்ட் கேஸ்லாம் போனோம்னா 2 கோடி 3 கோடி ஆகும். கரெக்டாக இம்போர்ட் பண்ணி செகண்ட் ஹேண்ட் வாங்கினா 50 லட்சம் 60 லட்சம். 50 லட்சம் 60 லட்சத்துக்கு சப்சிடி வாங்கிக்கலாம். அதுவே சப்சிடி தான். செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போது சப்சிடி தான். இருந்தாலும் ஒரு சப்சிடியை வாங்கிக்கலாம். அது நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பெக்யூலியர் டவுட்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் போய் அந்த ஜிஎம் கேளுங்க. எல்லாம் வெப்சைட்டை நல்லா ப்ரௌஸ் பண்ணுங்கள். தமிழ் ஒன்றும் லேட்டஸ்ட்டாக இருக்காது சில இதில். இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் லேட்டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. 32 டிஸ்ட்ரிக்ட் தானே, ஒரு நாளில் ப்ரௌஸ் பண்ணிடலாம். யார் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் தான் நிறைய ஸ்கீம். இதே மாதிரி எவ்ரி இயர் MSME டே வந்து 20 ஆண்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணல, நம்மளும் தொழில் பண்ணுறோம், நல்லா பண்ணுறோமா இல்லையா சொல்ல முடியாது. குவாலிட்டி சர்டிஃபிகேட், எனர்ஜி சர்டிஃபிகேட் மாதிரி அவார்ட்ஸ், MSME அவார்ட்ஸ், பெஸ்ட் என்டர்பிரினர் ஸ்டேட், பெஸ்ட் என்டர்பிரினர் டிஸ்ட்ரிக்ட், பெஸ்ட் உமன் என்டர்பிரினர், பெஸ்ட் டிஃபரெண்ட் கம்யூனிட்டி என்டர்பிரினர், பெஸ்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு ஒரு 5 டைப் ஆஃப் அவார்டு ஸ்டேட் கொடுக்குறது. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஒரு மே மாதத்துல தான் அப்ளிகேஷன் வரும். மே மந்த்து தான், ஏப்ரல்லே ஆரம்பிச்சிடும். மே மாதம் அப்ளிகேஷன் பண்ணோம். அது நான் என்னோடய குரூப்காரர்களுக்குலாம் தெரியும், நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு டீட்டெயில் தெரியும். சமூகத்தில் அவங்க மெசேஜ் குரூப்பில் இருக்கேன். அவார்டு வந்து போட்டுன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் பெஸ்ட் என்டர்பிரினர் சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து டிஸ்ட்ரிக்டில் நல்லா கம்ப்ளீட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அது மாதிரி ஒரு ரெகனைஸ் பண்ணலாம். அதை வாங்கிக்கலாம்.
ஸ்டேட் அவார்டு வாங்கும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு 50,000 ரூபாய் இதுவே ப்ரைஸ் மணியே அப்பார்ட் ஃப்ரம் மொமெண்டோ சர்டிஃபிகேட் ஆனவர்கள் சிஎம் தான் எந்த சிஎம் அவங்க கொடுப்பாங்க. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சேம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் பெஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் டிஃபரெண்ட் இருக்கு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் மாஸ்டர் தியரி ஆஃப் நீட்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன 1 2 3 4 5 ஸ்ட்ரக்சர் போட்டுருவாரு. 5ஆவது ஸ்ட்ரக்சருக்கு ரெகனைஸ்லாம் ரிவார்ட்ஸ் ஆர் அவார்ட்ஸ் அது கண்டிப்பாக வேணும். நாம் என்ன சாதிச்சோம் பசங்க கேட்பாங்க என்ன சாதிச்சோம் பெஸ்ட் என்டர்பிரனராக திருவள்ளூர் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக